அங்கே டக்குன்னு இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்துடலாம். பிருந்தா உடம்பு சரியில்லை, அதனால் உருளைக்கிழங்கு பொரியலும் ரச சாதமும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மதியம் தான் சாப்பாடு சூடாக வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு சந்தோஷ் சார், சத்யா டீச்சர் உங்களோட ஃபேவரட் சார்ன்னு சொல்லியாச்சு, ஓகேங்களா. சந்தோஷ் சார் வந்து இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் சாதத்து கூடவே எடுத்துகிட்டு வந்திருந்தார். இது வந்து குருமா குழம்பு, கத்திரிக்காய் போட்ட குருமா. நெக்ஸ்ட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆம்லேட். நான் வந்து இன்றைக்கி நியூ லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். லஞ்ச் பாக்ஸ் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து குக்கீஸ் ப்ளஸ் கூட கேக்கு, ஸ்வீட் கார்ன், கேப்சிகம்லாம் போட்ட கிரேவி, அப்புறம் சப்பாத்தி. இதுதான் நான் இன்றைக்கி லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தேன். லாஸ்ட்டாக அவங்களோட ஹீரோ சார் வந்து அரவிந்த் சாமி மாதிரி இருக்கார் அப்படின்னு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், லைட்டாக அப்படி தான் இருப்பார் சார். வந்து இன்றைக்கி கிள்ளி போட்ட சாம்பார், சாதம், இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை ஆம்லேட் எடுத்துகிட்டு வந்திருந்தார். நிறைய பேர் தைப்பூசம் விரதம் இருந்து பாத யாத்திரை போயிட்டுருக்காங்களாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட நமக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சந்தியா சிஸ்டர்.